பார்ப்பதற்கு ஹைடெக் கல்லூரி மாணவியை போல இன்ஸ்டாகிராமில் ஹிந்தி பாடல்களுக்கு வாயசைத்து ரீல்ஸ் வெளியிடும் இவர்தான் சென்னை பல்லாவரம் ரயில் நிலையத்தில் சிக்கிய ரியல் கோலமாவு கோகிலா. சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் ரயில்வே கேட் அருகே போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் இளம்பெண் ஒருவர் உலாவிக் கொண்டிருந்தார். உடனே, யாருமா நீங்க, ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கீங்க என போலீசார் விசாரித்த போது, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என ஹிந்தியில் கேஷுவலாக கூறியுள்ளார். நிறைய ட்ரெயின் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கு, ஆனா நீங்க ட்ரெயின்ல ஏறாம இங்கேயே இருக்கீங்களேமா என மீண்டும் போலீசார் கேட்க, ஃப்ரெண்டு ஒருத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என சமாளித்திருக்கிறார் அந்த இளம்பெண். ஆனாலும் ஃப்ரெண்டோட பேரு என்ன, எங்கிருந்து வர்றாங்க என கேட்டபோது அவரது முகத்தில் ஒரு பதற்றம் தொற்றிக் கொண்டது. தடுமாற்றத்துடன் பதிலளிக்க ஆரம்பித்தவரின் கையில் வைத்திருந்த பேக் போலீசாரின் கண்களில் பட ஆரம்பித்தது. பேக்ல என்னமாயிருக்கு என கேட்ட போலீசாரிடம், என்ன சார், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட இப்படி சந்தேகப்பட்டு விசாரிக்கிறீங்க என ஸ்டைலாகவும் கெத்தாகவும் பேசிய இளம்பெண், நான் இன்ஸ்டா பிரபலம் சார், வேணும்னா என்னோட ரீல்ஸை எல்லாம் பாருங்க என காண்பிக்க, ஹிந்தி பாடல்களுக்கு கியூட்டாக வாயசைத்து வெளியிட்ட ரீல்ஸ்களை பார்த்த போலீசார், அட சூப்பரா இருக்கே என கூறிவிட்டு, இதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு டவுட் வரல, இப்போதான் டவுட்டே வருது, உங்க பேக காமிங்கம்மா என கூறிவிட்டு பரிசோதனையில் ஈடுபட்ட போதுதான் போலீசார் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இன்ஸ்டாவில தான் நீ ரீல்ஸ் போடுவன்னு நினைச்சோம், ரியல் லைஃப்லயும் இவ்ளோ நேரம் ரீல் தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்க, சரி வா ஸ்டேஷனுக்கு போலாம் என பல்லாவரம் காவல் நிலையத்திற்கு அந்த இளம் பெண்ணை அழைத்து சென்றனர் போலீசார். அப்போதுதான் ஒரு பக்கம் இன்ஸ்டா ரீல்ஸ், மறுபக்கம் கோலமாவு கோகிலா என டபுள் ஆக்ட் கொடுத்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த இளம் பெண்ணின் பெயர் பாயல்தாஸ், 25 வயதாகும் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் உள்ளது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்காக அவர் தன்னை திருமணமானவரை போலவும் தன்னை ஒரு கல்லூரி மாணவியை போலவும் கெட்டப் மாற்றிக்கொண்ட பாயல்தாஸ் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டு கல்லூரி மாணவர்களுக்கு வலை வீசியுள்ளார். பாட்டிகளை கூட பியூட்டி, கியூட்டி, ஃபண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல் என இன்பாக்ஸில் வந்து தொல்லை கொடுக்கும் நெட்டி ஜொல்லன்கள், இப்படிப்பட்ட இளம் பெண்கள் ரீல்ஸ் வெளியிட்டால் சும்மா இருப்பார்களா? உடனே கம்பனாக மாறி கவி பாட ஆரம்பித்து விடுவார்களே. அப்படியும் இல்லையா, சாட் ஜிபிடியிடம் கெஞ்சி கூத்தாடி கவிதைகளை காப்பி பேஸ்ட் செய்து அனுப்புவார்கள் அல்லவா? இப்படிப்பட்டவர்கள்தான் இளம்பெண் பாயல்தாஸின் டார்கெட். மேலும் கல்லூரி மாணவர்களிடம் சாட்டிங் செய்து ஈஸியாக தொடர்புகளை விரிவுபடுத்த ஆரம்பித்துள்ளார். தனக்கென ஒரு நெட்வொர்க்கையை உருவாக்கியதாகவும் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே திரிபுராவில் இருந்து மொத்தமாக கிலோ கணக்கில் கஞ்சாவை வாங்கி வந்து சென்னை புறநகர் பகுதிகளில் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் மூலம் விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திரிபுராவில் இருந்து 5000 ரூபாய்க்கு வாங்கி வரும் கஞ்சாவை இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் மூலம் 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக வாக்குமூலத்தில் தெரிவிக்க,
இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா என்று மீம்ஸ் போடுவாங்களே என நொந்து போயிருக்கிறார்கள் விசாரணை காக்கிகள். ஃபுல் மேக்கப், டிப்டாப் ஆடைகள், ஹைடெக் அணிகலன்கள் என தன்னை ஒரு இன்ஸ்டா பிரபலமாக பில்டப் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் பக்கா கோலமாவு கோகிலாவாக உலாவிக் கொண்டிருந்த பாயல்தாஸ் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.